வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி பார்க்க போகிறோம். இது என்னுடைய முதல் வீடியோ. இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது கூட பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிங்க. இப்போ 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிங்க. அடுத்தது நம்ம வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நான் 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ கறி எடுத்திங்கன்னா 1/2 கிலோ போடணும். 2 கிலோ எடுத்திங்கன்னா 1 கிலோ போடணும். 1க்கு பாதி, அந்த மாதிரி தான் அளவு. அப்படி சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். வீட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான் சூப்பராக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்பப்போ போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டு வதக்குறோம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியும் அதே தான், வெங்காயம் எவ்வளோ போட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம தக்காளியும் போட்டுக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 தடவை 3 தடவை நல்லா அலசி வச்சுருக்க கறியை போட்டுக்கலாம். நான் 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கறி போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு 5 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும், கறி வேகும். தயிர் ஊற்றி நல்லா நம்ம கலரிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா கலரிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அளவில் குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இதுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீரகத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சரிக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் போடுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன், என் ஸ்டைலில் பார்த்துக்குங்க. இப்போது நம்ம ஒரு டம்ளர் எடுத்துப்போம். இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்து போட்டேன். அதே டம்ளரில் 1க்கு 2, நான் 5 டம்ளர் போட்டேன், அதனால் 10 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். நம்ம தம்மு போடுறதுனால 1க்கு 2 ஊற்றினா தான் நல்லா வேகும். நம்ம குக்கரில் செஞ்சோம்னா 1.5 ஊற்றினா போதும். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கான அளவு தான் சொல்கிறேன். இப்போ தண்ணி 10 கிளாஸ் ஊற்றிட்டேன். நல்லா கலரிக்குங்க. நல்லா கலர்னதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா 2த்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து கலரி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அரிசி, பாஸ்மதி அரிசி நான் வாங்கியிருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 20 நிமிஷம் ஊற வச்சு போடுங்க, நல்லா உதிரியாக வரும். அதுக்கு மேலே நம்ம ஊற வச்சோன்னா உடஞ்சிரும், அரிசி சரியாக வராது. 20 நிமிஷம் போதுமானது. இப்போது ஒரு எலுமிச்சை புழிஞ்சு வச்சுருக்கேன், கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதை போட்டுக்குங்க. போட்டு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கரெக்டாக இருக்குமோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. இந்த மாதிரி உள்ளேயே கலர்னிங்கன்னா உங்களுக்கு அரிசி உடையாது, உப்பு நல்லா கரையும், சூப்பராக இருக்கும், அரிசி உடையாமல் வரும். இந்த மாதிரி கலரி விட்டு இப்போ நம்ம தம்மு போட போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி எல்லாம் ஊற்றிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கணும். நான் இந்த கல் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது இல்லைன்னா தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம்.
அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து அப்படி இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் இதே மாதிரி நம்ம ஃபாஸ்ட்லேயே விட்டுடணும். தண்ணி வற்றுனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்க்கலாம், தண்ணி எல்லாம் வற்றிருச்சு, நல்லா வற்றிருச்சு பாருங்கள். சைடில் லைட்டாக இப்போ மூடி வச்சு பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிருச்சு. இப்போ நம்ம தம்மு போட போகிறோம். அதுக்கு இது மாதிரி ஒரு பழைய தோசைக்கல் உங்கள் வீட்டில் இருந்தால், இரும்பு தோசைக்கல், நான் இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி எடுத்து வச்சுருவோம். இப்போ அந்த வெயிட்டும் எடுத்து வச்சுக்கலாம். வெயிட்டை வச்சுட்டு ஸ்லோ பண்ணிங்க, ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு 20 நிமிஷம், கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நம்ம இதே மாதிரி ஸ்லோவிலே வச்சோன்னா நல்லா வெந்துடும். 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு மூடி அப்படி போட்டிருந்தேன், அப்புறம் அது கொஞ்சம் வழுக்கிருச்சு, அதனால் இந்த பக்கம் திருப்பி போட்டேன். அது வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு, நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் செம்மையாக வந்திருக்கு. கறியும் நல்லா வெந்திருக்கு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி அளவோடு போட்டிங்கன்னா இதே மாதிரி வரும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.